இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வந்தபோது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இந்த இடத்திலே பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் வருவார், வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி காத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் குறித்து அறிவிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டத்தை மாற்றுவதற்கான வழிகளை அவர் சொல்லிக் கொடுத்து அதை நம்மளை விடுவிக்க தேவனாக அவர் இருக்கிறார். அதுபோலதான் இந்த ஸ்திரியோடு பேசும்போது அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சில வேளையில ஏதாவது வாழ்க்கையிலே தவறு இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டு மேசியாவுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தபடியே நம்ம நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் இன்று விரும்புகிறார். தான் கர்த்தர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை சரிபடுத்தி உங்கள் நலமானதை பற்றி கொள்ளும்படியாக தேவன் அதை விரும்புகிறார். வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.